என்னைய பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? உன்னைய போட்டு குமுறு கஞ்சி காசணும்டா. நான் கழனிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது தர்ஷன் ஒரு மாதிரி சேடா இருந்தாங்க. எப்பயுமே இவன் இப்படி இருக்க மாட்டானே, என்னைக்குமே ஜாலியா இருப்பானே தர்ஷன். அப்ப என்னமோ நடந்திருக்கு. டே தர்ஷனா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லடா புதுசா ஒரு 40,000 கொடுத்து போன் வாங்கினா, அந்த போன்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்கை ஏத்த முடியல அப்படிங்கிறான். எனது 40,000 போன்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஏத்த முடியல? அப்படி என்ன போன் இது? நீ போய் எடுத்துட்டு வா. 500 ரூபா போன்ல இருந்து 5 லட்ச ரூபா போன் வரைக்கும் பாத்துருக்கேன். நீ எடுத்துட்டு வா, நான் ஏத்தி தரேன். வீட்டுக்கு போயிட்டு போனை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. இந்த போன்லயாடா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஏத்த முடியலன்னு சொன்ன? அதுவும் இந்த போன் வந்து உனக்கு 40,000 ரூபா? ஏண்டா டேய், இந்த போன்ல என்னால மட்டும் இல்ல யாராலையுமே இன்ஸ்டாகிராம் ஏத்த முடியாதுடா. டேய் சொந்த இங்க வாடா. இவனுக்கு இந்த போன்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லாம் ஏத்தணுமாடா. உன்னால ஏத்த முடியுமா? அதுல முடியாதுல. அப்ப இவனுக்கு நம்மள பார்த்தா எப்படி இருக்கு? குனிய வச்சு கும்மா குத்து கூத்து போட்டு தாக்கு தூக்கு தம்ம திம்ம அட்ரா போட்டு தூக்குறான். ஏன்பா குருவிஸ், இவனுக்கு இதுல வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வேணுமா குருவிஸ்? அவன்லாம் என்ன பண்ணலாம்? என்ன தைரியம் தான் அவனை போட்டு எங்கடா ஓட்டானா? டேய் அவனை புடிங்கடா. அவனை போட்டு குமுறு கஞ்சி காசுனா தானே என் மனசு ஆறும்.